என்னை கடத்தி கொண்டு போய் நள்ளிரவு வேளையிலே வைத்து என் வாயை திறக்க சொல்லி துப்பாக்கியை அப்படியே நான் வெடிக்கை செய்தால் உன் மூளை சிதறி போகும் என்றெல்லாம் என்னை மிரட்டிய நிகழ்வெல்லாம் நடந்தது. அவர்களே, அந்த காலகட்டத்திலும் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை. அதற்காக சொல்லுங்கள். அவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் கூட சிறுபான்மை மக்களின் நலன்கள் தான் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளும் சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருந்தது. ஏனென்றால் நான் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மார்க்சையும் வாசித்துக் கொண்டிருந்த காலம், படித்துக் கொண்டிருந்த காலம், விவாதித்துக் கொண்டிருந்த காலம்.